நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திரு கௌதம் சன் அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜய் அவர்கள் அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறார் இல்லையா? அவருடைய அரசியல் பற்றிய பார்வை என்ன சார்? அவர் இந்த தேர்தலை சந்திக்க போறாரு, முதல் தேர்தல். அவருடைய வருகை பிளஸ் அவருடைய இந்த தேர்தல் களம் பற்றி உங்க பார்வை. விஜய் இன்னும் தன்னை ஒரு அரசியல்வாதியாகவே அரசியல் தலைவராகவும் தன்னை முன்னிறுத்திக்கல. அவர் இன்னும் சினிமாவில் ஒரு கால், அரசியலில் ஒரு கால் அப்படின்னு தான் இருக்கார். சிரஞ்சீவி அரசியலுக்கு வந்தார். சினிமாவெல்லாம் விட்டுட்டு அரசியல் கட்சி ஆரம்பித்தார். சோபிக்க முடியல. கொஞ்ச நாள் அந்த கட்சியை காங்கிரஸில் இணைச்சி அவர் காணாமல் போயிட்டார். திருப்பி சினிமாவுக்கு வந்துட்டார். விஜயகாந்த் ரமணா படம் கடைசியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தார். முதல்ல ஒரு சீட்டு ஜெயித்தார். அதில் ரெண்டாவது தேர்தலில் கூட்டணி ஜெயலலிதா அம்மையாரோட கூட்டணி வைத்துக்கொண்டு எதிர்கட்சி தலைவரானார். ரெண்டு பேருமே சீட்டு ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அதற்கு பிறகு அவர் படிப்படியாக குறைஞ்சி இன்றைக்கி வேறு மாதிரி ஆகிட்டாங்க. தெளிவான அரசியல்வாதியாக அவர் தன்னை முன்னிறுத்தி கொண்டார். விஜயகாந்த் அவர் மக்கள் நல கூட்டணிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றார். அந்த அளவுக்கு ஒரு அரசியல்வாதியாக தன்னை முன்னிறுத்தி மேலே வந்தார். நம்பிக்கை வந்தது அவருடைய அரசியல் மேலே. ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் மீதே அவருக்கு இன்னும் நம்பிக்கை வரல. ஒரு அரசியல் தலைவராக தன்னால் சிறப்பாக செயல்பட முடியும் என்கின்ற நம்பிக்கை அவருக்கு வரல. அவர் இன்னும் ரசிகர் கூட்டத்தை தான் கூட்டிக்கிட்டே இருக்காரே தவிர அரசியல் பயிற்சிப்படுத்தப்பட்ட, அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டத்தை அவர் இன்னும் காட்டலை. அப்போ இவர்கள் தான் கீழே போயிட்டு வேலை செஞ்சாகணும். எலெக்ஷன் நேரத்தில் பூத் ஏஜென்ட்லேருந்து நிறைய ஒர்க்கில் நிறைய பணிகளை அவர்கள் செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இது வரைக்கும் அப்படி எதையுமே காணோம். ரெண்டாவது, நான் ஏற்கனவே தொடர்ந்துக்கு சொன்னது போல் ஒரு தலைவராக தன்னை முன்னிறுத்தி கொள்ளக்கூடிய எந்த அறிகுறியும் இது வரைக்கும் அவர் காட்டலை. அதனால் விஜய் கட்சியை பற்றி எங்களுக்கு இன்னும் ஒப்பீனியனே வரல. விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் தனிப்பட்ட முறையில் எனக்கு எந்த ஒப்பீனியனும் வரல. ஏன்னா இப்போ சீமான் இருக்கார், ஒரு இயக்குனராக, சினிமா நடிகராக இருந்து கட்சியை தொடங்கி எல்லா தொகுதிகளையும் தொடர்ந்து போட்டிகிட்டு இருக்கிறார். பல பிரச்சனைகளை பேசுகிறார். ஸோ ஒரு அரசியல் தலைவராக தன்னை நிலை நிறுத்திக்கிட்டார். விஜய் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலையே. ஆனால் அவர் எடுத்த உடனே என்ன சொல்கிறார், நான் சிஎம் ஆகிடுவேன், எல்லாம் கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. இது என்ன எப்படி தோணுதுன்னா, நான் மலையை தூக்குறேன், எல்லோரும் மலையை தூக்கி கையில் தலைமையில் வைங்க, நான் தூக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஒரு புகழ் அரசியல் புகழாக மாறுவதற்கு நிறைய உழைப்பு தேவை. எம்ஜிஆருக்கு அந்த உழைப்பு இருந்தது, ஜெயலலிதா அம்மையாருக்கு அப்படி ஒரு உழைப்பு இருந்தது, என்டி ராமாராவுக்கும் அப்படி ஒரு உழைப்பு இருந்தது. அதை தாண்டி வேறு யாருக்கு இருந்தது? விஜயகாந்துக்கு மட்டும்தான் இருந்தது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிவாஜி கட்சி ஆரம்பித்தார், எங்கே போனார்? காணாமல் போயிட்டார். சிரஞ்சீவி கட்சி ஆரம்பித்தார், எங்கே போனார்? மன்சூர் அலிகான ஒரு கட்சி ஆரம்பித்தார், எங்கே போனார்? இப்படி ஒரு பெரிய பட்டியலே தமிழ்நாட்டில் சொல்ல முடியும். அந்த பட்டியலின் வரிசையில் விஜய் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றதை எதிர்காலம் தான் சொல்லணும். அவர் எடுத்த உடனே தன்னை முதல்வர் வேட்பாளர்னு அறிவிச்சுட்டு அதுலேருந்து அவரால் இனிமேல் கீழே இறங்க முடியாது. யாருமே கூட்டணிக்கு வரலன்னா தனியாக தான் நின்றாங்க. ஸோ இப்படி ஒரு சூழலில் அவருடைய அரசியல் தமிழ்நாட்டில் பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்ற ஒரு சூழலே இன்றைக்கி வரலை. ஏன்னா மக்கள் பிரச்சனை எதுலேயுமே அவர் இன்னும் கையில் எடுத்து போராடினா மட்டும்தான். திமுகவை எதிர்த்து ஒரு 20 நிமிஷம் ஆர்ப்பாட்டம் நடத்திட்டா மட்டுமே ஒரு பெரிய போராட்டம் நடத்தின மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கினான்னு பார்க்குறாரு. அது மக்கள் மனதில் எடுபடாது. ஏன்னா ஊடகத்தினுடைய வேகம் இன்றைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு மில்லியன் கணக்கில் நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் விஜயோட நியூஸ்ன்றது அது மில்லியனில் ஒரு செய்தியாக தான் காணாமல் போயிடும். மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். அவர்கள் சமீபத்தில் ரொம்ப குழப்பமா இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. ஏன்னா இப்போ விஜய் அவர்கள் பற்றி அவர் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தார் இல்லையா? அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் உண்மையான நோக்கோடு அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தினா மட்டுமே தான் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு கரெக்டான பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இது திமுகவுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த இடத்துல அவர் ரெண்டு பக்கமும் சொன்ன மாதிரி கருத்துக்கள் இருக்கோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அதை பற்றி ஒரு ஆளும் கட்சி இருக்கும்பொழுது அந்த கட்சியை விமர்சனம் செய்வதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அந்த உரிமை விசிகாவுக்கும் இருக்குது. அதை ஒரு நாளும் விசிகா விட்டு கொடுத்ததில்லை. தலைவர் திருமாவர்கள் விட்டு கொடுத்ததே இல்லை. எப்போல்லாம் சமூகத்தில் பிரச்சனை வருதோ அது திமுக அரசாக இருந்தாலும் கூட எதிர்த்து முதல்ல களமிறங்கி ஏகப்பட்ட போராட்டங்கள் நடத்துகிறோம், ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறோம். இந்த 4 வருஷத்தில் பாருங்கள், விடுதலை சிறுத்தைகள் நடத்திய போராட்டத்தை போல் தமிழ்நாட்டில் எந்த கட்சியாவது நடத்தியிருக்கா? ஒரு கட்சி கூட இது வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் நடத்திய போராட்டங்களுக்கு இணையாக எந்த கட்சியிலும் நடத்தலை. எங்களுக்கு அடுத்த நிலையில் இடதுசாரிகள் மட்டும்தான் நடத்தியிருக்காங்க. அப்போ இப்போ தான் விஜய் வெளியில் வராரு. பனையூரை விட்டு இப்போ தான் முதல்ல வெளியில் ஒரு போராட்டத்தை அறிவித்து 20 நிமிஷத்தில் உலகத்திலே கின்னஸ் சாதனை படைக்கின்ற போல் 20 நிமிஷத்தில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முடிச்சுட்டு போகிறார்.
அவர் இது வரைக்கும் எவ்வளோ ஓட்டு இருக்குதுன்னு அவருக்கு தெரியாது. போராட்டம் இது வரைக்கும் பண்ணதில்லை. மக்கள் பிரச்சனையை எதிர்த்து மக்கள் பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஐடென்டிஃபை பேசுனதே இல்லை. அவருடைய கொள்கை ஆசான்கள் சொல்லக்கூடியவர்கள் எல்லாரும் கதம்பம் போல் ஒரு பிரியாணி போல் வந்து ஒரு கொள்கை கூட்டி எல்லாரும் காரல் மார்க்ஸும் இருக்கார், அம்பேத்கரும் இருக்கார், இந்த சனாதனிகளும் இருக்கிறாங்க, எல்லாரும் அந்த கூட்டு அவருடைய கொள்கை தலைவர்களாக இருக்கிறாங்க. இப்போ விஜய்க்கு என்று ஒரு கொள்கை தெளிவே கிடையாது. அப்போது எவர் என்ன நினைக்கிறாரு, இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதன் மூலமாக தன்னை ஒரு எதிர்க்கட்சி அந்தஸ்தில் நிறுத்துவதற்கு ஒரு முயற்சி செய்கிறார். இதை வந்து நாங்கள் வந்து தப்புன்னெல்லாம் சொல்லலை, அது பெருசாக விமர்சனமும் பண்ணல. இப்போ ஆர்ப்பாட்டங்கள் மட்டும்தான் வந்து விசிக வந்து நடத்துறாங்க. இப்போ வந்து வேங்கை வயல் பிரச்சனை வந்து நடந்தது. இந்த பிரச்சனையின் விளைவாக அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட மக்களே வந்து குற்றவாளிகளாக வந்து காமிக்கப்பட்டாங்க. இல்லை அதுக்கு நீதிமன்றத்தில் வந்து அதெல்லாம் சொல்லியிருந்தாலுமே இப்போ அதுக்கு திருமாவளவன் அவர்கள் எங்களுக்கு காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லை, சிபிஐ விசாரணை வேணும்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு பார்வையெல்லாம் இருக்கு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, வேங்கவேல் பிரச்சனைக்கு தலைவர் திருமா மட்டும்தான் போராடணுமா, விசிகா மட்டும்தான் போராடணுமா? எல்லாரும் தலித் மக்களுக்கான பிரச்சனைனா அது விசிகா மட்டும்தான் போராடணுன்ற இந்த காஸ்ட் ஃபெனாட்டிக்ஸ் புத்தி இருக்குல்ல, இதுதான் வந்து எல்லா தலைவர்களுக்கும் இருக்குது. வேங்கவேலில் நடந்த பிரச்சனை இப்போ விழுப்புரத்தில் ஒரு பிரச்சனை நடந்திருக்குது. தலித் மக்களுக்கு எதிராக நடக்கின்ற பிரச்சனைகள் அனைத்துமே மனித உரிமைக்கு எதிராக நடக்கிற பிரச்சனை. இப்போ உங்களுக்கு குடிக்க தண்ணி கொடுக்க மாட்டாங்கன்னா ஒரு மனித உரிமை பிரச்சனை. கோயிலில் உங்களுக்கு வந்து நுழைய விட மாட்டாங்கன்னா அது ஒரு மனித உரிமை பிரச்சனை. இதுக்கு ஒரு சாதி முத்திரை குத்துறீங்க. சரி, கண்டந்தேவியில் இதில் வந்து கள்ளக்குறிச்சியில் வந்து ஒரு மாணவி வந்து கொல்லப்பட்ட ஒரு மாணவிக்கு தலைவர் திரும்ப எதுக்கு போய் குரல் கொடுத்தாரு? எதுக்கு அங்கே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார்? நாங்கள்லாம் ஊடகங்களில் நிறைய எதுக்கு பேசணும்? எதுக்கு போராட்டத்தில் போய் நின்று பேசணும்? எதுக்காக? அந்த பொண்ணு தலித் பொண்ணா? கிடையாது, அது ஒரு முக்குளத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு. பாதிக்கப்பட்டவர்கள் தான் எங்களுக்கு அளவுகோலை தவிர இது தலித்து நான் தலித்து அப்படின்னு எல்லாம் பார்க்கறது இல்லை. ஆனா இது நான் முடிச்சிடறேன். இப்போ ஆர்ப்பாட்டம் செய்யறாங்கன்றது வாதம் இல்லை, ஆனா இதுக்கான சொல்யூஷன் அப்படின்றத கூட்டணியில இருந்து அந்த இதைதான் நாங்க என்ன கேட்கறோம்னா, இதை விடுதலை சிறுத்தைகள் மட்டும் கேட்கணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க? ஏன் எடப்பாடி அந்த ஊருக்கு போல? எதுக்கு ஏன் எடப்பாடி பழனிசாமி ஏன் அந்த பிரச்சனையை பேசல? ஏன் அண்ணாமலை அப்போ பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை ஏன் பேசல? பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களை காட்டிலும் திருமாவளவர்கள் மீது வேறொரு பார்வை இருக்கும் பொழுது அவர் அந்த கூட்டணியில வந்து இப்போ அதிகாரத்தை வந்து அப்போ வந்து நீங்க என்ன கேட்கணும்னா, கூட்டணி பிரச்சனை நேரடியா கேட்கலாம். இந்த பிரச்சனை இப்போ வேங்கவேல் மட்டும்தான் ஒரு பிரச்சனை தான் நடக்குதா? அது போல பல பிரச்சனைகள், அது போல நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் ஹைலைட் ஆகிற பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு தெரியுது. தெரியாத பிரச்சனைக்கு நாங்கள் களத்தில் எவ்வளோ தூரம் எங்கள் கட்சி தோழர்கள் இன்னும் போராடிட்டு இருக்காங்க. ஏதாவது ஊடகத்தில் வருதா? வரல. ஒரு தெரிப்பான ஒரு பிரச்சனை ஊடகத்துக்கு வந்த பிறகு அதை மட்டுமே கேள்வி கேட்கக்கூடிய, அதன் மீது மட்டுமே கவனத்தை குவிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து ஊடகங்கள்கிட்ட இருக்குது. ஒவ்வொரு நாளும் களத்தில் வந்து விடுதலை சிறுத்தைகள் போராடிக்கிட்டே இருக்காங்க. பல ஊரில் போராட்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. அது எதுவுமே ஊடகத்தின் கவனத்துக்கு வரல. சரி, இப்போ இந்த ஆட்சியில் வந்து தலித் மக்களுக்கு எதிராக நடந்த வன்கொடுமைகள் அதிகம் அப்படின்ற ஒரு பார்வை உண்மை டேட்டா படி அப்படிதான் இருக்கு. அப்படின்றப்போ இதுக்கான ஒரு பெரிய உச்சகட்டமான ஒரு நடவடிக்கை அப்படின்ற மாதிரி என்ன எடுக்கப்பட்டது, கைது செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றத தாண்டி இப்போ வேங்கவேல் போன்ற பிரச்சனை வந்து ஒரு தனிநபட்ட நபர்ன்ற தாண்டி ஒரு சமுதாய மக்கள் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்ட ஒரு சம்பவம் அப்படின்ற அடிப்படையில் அதுக்கு திருமாவளவன் அவர்கள் தான் முதல் கட்டமாக போய் ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்தியிருந்தாரு. அதன் விளைவாக என்ன பெருசா நடவடிக்கை எடுக்கப்பட்டாங்க? அதுக்கு என்ன முன்னிலையை பண்ணாங்க? எங்களுக்கு வந்து காவல்துறை மேலே நம்பிக்கை இல்லை. வெளிப்படையாக நாங்கள் சொல்கிறோம், காவல்துறை மேலே, அது திமுக அரசாங்கத்தின் காவல்துறையாக இருந்தாலும் சரி, அதிமுக அரசாங்கத்தின் காவல்துறையாக இருந்தாலும் சரி, காவல்துறையின் அடக்குமுறை என்பது ஒடுக்குமுறை என்பது காலம் காலமாக இருந்து வருகின்ற ஒரு சூழல். திமுக அரசாங்கத்திலும் அதை நாங்கள் சந்திக்கிறோம். அதில் அதை வந்து மறைச்செல்லாம் நாங்கள் பேசவே இல்லை. தலைவர் திரும்ப பல முறை சொல்லியிருக்காரு, இந்த காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நாங்கள் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னால் இதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு விசிகாவுக்கு மட்டும் இல்லை, ஊடகங்களுக்கும் இருக்குது, எதிர்கட்சிகளுக்கும் இருக்குது. அவங்க ஏன் கேட்க மாட்டாங்க? அப்போது இந்த கேள்விகளுக்கு எல்லாமே பதில் கிடைக்கணும்னா பாதிக்கப்பட்டவர்களை நோக்கியே வருது. நீங்கள் ஏன் செய்யலைன்னு சொல்லிட்டு எங்களை நோக்கியே வருது. நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஆதரவாக நிற்க வேண்டிய சக்திகள் எங்கள் பக்கம் வந்து நின்று போராட வரல. ஆனால் அது விடுதலை சிறுத்தைகளே குற்றவாளியாக்கி நீங்கள் ஏன் கேட்கலன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் ஏன் கேட்கல இத்தனை நாளா? அதனால தான் கேட்குறேன். இத்தனை சாதி இந்து தலைவர்களாக இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்களாக இருக்கட்டும், பாமக தலைவர்களாக இருக்கட்டும், ஈவன் காங்கிரஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் இந்த பிரச்சனைகளை களத்தில் நிற்கிறோம். மீதி அத்தனை கட்சியுமே இல்லையே. சரி, அதே போல் மற்ற கட்சி விடுங்க, திமுகவில் இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களை யார் பார்த்து அதை கேட்குறாங்களா?
ஸோ யார் பார்த்தும் கேட்கறது இல்லையே. ஊடகங்களுக்கு வந்து கேள்வி கேட்கிறதுக்கு எளிதாக ஒரு கட்சி இன்னைக்கு இருக்குதுன்னா தங்களுடைய ஊடகங்களுடைய ஜனநாயக உணர்வை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. நாங்கள் அதை வரவேற்கிறோம். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்வதற்கு தலைவர் திருமா அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் இருப்பவர்கள் அத்தனை பேரும் தயாராக இருக்கும். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் கேள்விகளை கண்டு ஓடி ஒழியக்கூடிய இடத்துல இல்லை. எல்லா கேள்விகளையும் எதிர்கொண்டு பதில் சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் எங்ககிட்ட நோக்கி கேள்வி கேட்குறீங்க இல்லையா, ஊடகங்கள் நீங்கள் கேட்குறீங்க, மற்றவங்களாம் கேட்குறாங்களா, எங்ககிட்ட கேட்குற கேள்வி அதே கேள்வியை திமுக கிட்ட கேளுங்க, அதிமுக கிட்ட கேளுங்க, காங்கிரஸ் கிட்ட கேளுங்க, மற்ற பெரிய கட்சிகள் இடத்துலையும் கேட்டுட்டு இதற்கான தீர்வு ஏன் வரல அப்படின்னு அவர்கள்கிட்டையும் கேட்டால் கேள்விகளில் ஒரு ஜனநாயகம் இருக்கும். ஆனால் இந்த கேள்விகள் எல்லாம் எங்கள் மீது குவிக்கப்படுகின்ற போது நாங்கள் டார்கெட் செய்யப்படுகிறோம் என்று ஒரு உணர்றோம். அதை வந்து இப்போ இந்த ஊடகத்தின் மூலமாக நான் சொல்கிறதுல வந்து ஒரு கடமையாக சொல்கிறேன். நான் இந்த விஷயத்தில் நீங்களும் அதை கன்சிடர் பண்ணணும். இந்த கேள்வி அவங்க பக்கமும் கொஞ்சம் திருப்பி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே சார். இப்போ அஜித்குமாரினுடைய மரணம் நிகழ்ந்தது இல்லையா, அதுக்கு வந்து திருமாவளவன் அவர்கள் வந்து கருத்து சொன்னார். இது வந்து அதிமுக ஆட்சின்னு இல்லை, திமுக ஆட்சியில் எல்லா ஆட்சியிலையும் நடக்க தான் செய்யும் அப்படின்ற, யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதை தவிர்க்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் இது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். லாக்அப் மரணம்ன்றது ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய, அந்த இடத்துல வந்து நான் முதலமைச்சராக இருந்தால் இதை நான் சரி செஞ்சிருப்பேன் அப்படின்றது தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அவருடைய கருத்து வேறொன்றா இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு அதிருப்தி இருக்கு. அதை திருமா அவர்கள் முதல்வர் ஆனால் இந்த கேள்வியை வந்து நேரடியாக நீங்கள் கேட்கலாம். அதுக்கான வாய்ப்பு விரைவில் வரலாம். இல்லை இந்த தேர்தலில் கிடையாது, அடுத்த தேர்தலில் அது வரலாம். ஆனால் இப்போதைக்கு அந்த இடத்த நோக்கி நாங்கள் நகரலை. உங்களுடைய கேள்வியிலே தெரிந்து தலைவர் திருமா நான் முதல்வர் ஆனால் இதை செய்வேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறு இல்லாத இடத்துல அப்படி ஒரு நப்பாசியை கொடுக்க மாட்டோம். ஒரு ஃபால்ஸ் ஹோப்பு கொடுத்துட்டு அது ஒரு ஸ்டண்ட் மாதிரி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதில் ஒரு சீர்திருத்தம் கொண்டு வந்துருக்கணும், காவல்துறையே சீர்திருத்தம் வரணும். நிறைய விஷயங்கள் காவல்துறை மேலே தவறு இருக்குன்னா அதை பற்றி சொல்லியிருக்கணும் இல்லையா, அதை பற்றி சொல்லாமல் ஏன் வந்து காவல்துறை சீர்திருத்தத்தை பற்றி நிறைய கொண்டு வரணும்னு சட்டமன்றத்திலே எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறாங்க. தலைவர் திருமா அவர்கள் என்ன சொல்கிறாரு, அந்த 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 பேட்டியில் கூட நீங்கள் கேட்கலாம். காவல்துறையில் இது காலங்காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை, அதனால் காவல்துறை சீர்திருத்தப்பட வேண்டும், அவர்களுக்கு சென்சிடைஸ் பண்ணணும் அப்படின்னு பேசுகிறார். சென்சிடைஸ் பண்ணணும் அப்படின்னா அவர்களுக்கு மனித உரிமைகள் தொடர்பான ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டிய நிலைமையில இருக்குது. காவல்துறைக்கு வந்து ஒரு சென்சிடைசேஷன் ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராமில் நானெல்லாம் போய் காவல்துறைக்கு வகுப்பு எடுத்திருக்கிறேன். ஸோ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா மனித உரிமையை பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அப்புறம் அது தொடர்பான சட்டம், குறிப்பாக வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டி ஆக்டை பற்றின ஒரு அவேர்னஸ். இந்த ப்ரோக்ராமெல்லாம் பண்ணி முடித்த பிறகு காவல்துறையை எப்படி வந்து தலித் மக்களை அணுக வேண்டும், சாதி இந்துக்களை எப்படி அணுக வேண்டும் என்கின்ற ஒரு பயிற்சி கிடைச்சிது அவங்களுக்கு. அப்போ நிறைய பண்ணாங்க. இது வந்து ஒரு 2-3 வருஷம் நடத்தினாங்க. ஆனால் இது ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து நடத்தப்பட்டு இருந்தால் பெரிய மாற்றம் காவல்துறைக்கு உருவாகியிருக்கும். காவல்துறையில் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா, கிராமத்தில் வந்து சாதாரணமாக வந்து அவங்க படிச்சுட்டு ஒரு 10ஆம் கிளாஸு இல்லை டிகிரி படிச்சுட்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதி உணர்வோடு சேர்ந்து தான் அவங்க காவல்துறைக்கு வரான். ஏற்கனவே சாதி வந்து அவனுக்கு ஒரு உணர்வை கொடுத்துருக்குது, ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்குது, ஒரு கமாண்டிங் பவர் அவனுக்கு கொடுத்துருக்குது. தன்னை உயர்ந்தவன் அப்படின்னு அவன் நினச்சிக்கிற நேரத்தில் சம்மந்தமே இல்லாத அதிகாரத்துக்கு இங்கே வந்துட்ட பிறகு ஒரு கையில் ஒரு துப்பாக்கியோ கையில் ஒரு லட்டியோ கொடுத்த உடனே அவனுக்கு பெரிய அதிகார ராஜ்யமே கிடைச்ச மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். காவல்துறையில் இருக்கக்கூடிய சாதாரண காவலர்கள் அதிகாரி ஆகிட்ட பிறகு இன்னும் அதிகமாக இருக்குது. தன்னை மீறின ஒரு சக்தியை இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலையோடு அவன் சாதி உணர்வோடு இருப்பதால் தான் இருக்குது. அப்போ அவர்களுக்கு வந்து அரசமைப்பு சட்டம் வழங்குகின்ற நெறிமுறைகளை பற்றியும் மனித உரிமைகளை பற்றியும் முறையாக பயிற்றுவித்தால் அந்த சாதிய உணர்வு வந்து கொஞ்சம் மட்டுப்படும். காவல்துறையில் இருக்கக்கூடிய சாதிய உணர்வு மட்டுப்படாத காரணத்தினால்தான் இந்த கலவரத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே மாட்டாங்க. இந்த சாதி பிரச்சனைகள் எது இருந்தாலும் இப்போ கண்டுபிடிக்க முடியலையா, இருக்கவே இருக்கிற ஒரு ஏமாளி யார் இருக்கான், ஒரு தலித்தை கூப்பிட்டு அவன் மேலே கேஸை போட்டு கேஸை முடிக்கிறது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட ஒரு கூட்டணியில் இருக்கிறதுனால அந்த ஆட்சியை பெருசாக விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு குட் புக்ஸில் இருக்கணுன்றதுனால அப்படி வந்து ஒரே ஒரு நிமிடம் கூட அப்படி யோசிச்சது இல்லை. தலைவர் திருமா அவர்கள் அப்படி யோசிச்சதே கிடையாது. அப்படி இல்லைன்னா வேங்கவயலுக்கு அவ்வளோ பெரிய வேங்கவயல் நடந்த உடனே அந்த கிராமத்துக்கு போனார், வேங்கவயலில் போய் பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணார், சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தமிழ்நாட்டில் இந்த 4 ஆண்டுகளில் அனைத்து பிரச்சனை ரிசல்ட்டு என்ன வரல அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய கவனத்துக்கு தான் எங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியும். அரசாங்கத்தை நிர்பந்திப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களிடத்தில் இதை பற்றின விழிப்புணர்வை உருவாக்குறோம். இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு அட்ரஸ் பண்ணுறோம். இப்படி அட்ரஸ் பண்ணுறது மூலமாக அரசாங்கத்தின் கவனத்துக்கு போகுது, உளவுத்துறையுடைய கவனத்துக்கு போகுது, காவல்துறையுடைய கவனத்துக்கு போகுது. அதுக்கு பிறகு அவங்க நிறைய எடுக்கிறாங்க. அப்போ இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு, பெரிய தீர்வு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்போ இந்த தீர்வுகள்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் என்ன செஞ்சுருக்கணும்னா, இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் எடுத்து
விடுதலை சிறுத்தைகள் ஒரு பிரச்சனைக்கு போராடி இருக்காங்க. இந்த கேஸில் இவங்க போராட்டத்துக்கு பிறகு அந்த பிரச்சனையுடைய வீரியம் எப்படி இருக்குது, அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டடி பண்ணி பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் போராடிய போராட்டங்களுக்கு கிடைத்த பலன்கள் நூற்றுக்கணக்கான பலன்கள் இருப்பதை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். நாங்கள் ஏன்னா போராடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். ஒரு நாளும் எங்கள் லைஃப்பில் வந்து போராட்டம் இல்லாத நாளே கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு இடத்துல போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். தேர்தல் அரசியல் குறித்து பல விஷயங்களை வந்து எங்ககிட்ட பதிவு பண்ணிங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.